டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து எவ்வளவாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? பதில் 38. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை மே 5, 2026 அன்று இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்தது. தற்போதுள்ள 34 நீதிபதிகள், அதாவது 33 நீதிபதிகள் பிளஸ் ஒரு தலைமை நீதிபதி என்ற எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தப்பட உள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சுமார் 92,000 வழக்குகளை விரைவாக விசாரித்து நீதி வழங்கும் செயல்முறையை வேகப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக உச்ச நீதிமன்ற திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். கடந்த 2019ஆம் ஆண்டில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 31 34ஆக அதிகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் எத்தனை புதிய மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? பதில், குஜராத்தில் 2 புதிய மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ISM எனப்படும் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் மே 2026 நிலவரப்படி மொத்தம் 12 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மே 2026இல் குஜராத்தில் சுமார் 3,936 கோடி முதலீட்டில் 2 புதிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அந்த 2 நிறுவனங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் நிறுவனம் கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் லிமிடெட். இது மினி மற்றும் மைக்ரோ LED டிஸ்பிளே உற்பத்தி ஆலையாகும். அடுத்த நிறுவனம் சுச்சி செமிகான். இது செமிகண்டக்டர் பேக்கேஜிங் மையமாகும். மொத்தம் அமையவுள்ள இந்த 12 மையங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் அமைய போகுதுன்னு பார்க்கலாம். குஜராத், அசாம், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா மற்றும் பஞ்சாப் ஆகிய இந்த 6 மாநிலங்களில் அமைய உள்ளன. டாடா எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரான் மற்றும் CG பவர் ஆகிய நிறுவனங்களின் ஆலைகளும் இதில் அடங்கும். இந்தியாவை உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு தற்போது ISM 2.0 போன்ற மேம்படுத்தப்பட்ட திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கேள்வி, பருத்தி விளைச்சலை அதிகரிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டம் என்ன? பதில், மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இது 5 ஆண்டுகள் திட்டமாகும். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, தரம் உயர்த்துவது மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கும் புதிய ரக விதைகளை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். இது 2025-26ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு மே 2026இல் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் திருச்சி ஆகிய 4 மாவட்டங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, எக்ஸோ பிளானட்ஸ் எனப்படும் புறக்கோள்களை நேரடியாக படம் பிடிக்க பயன்படும் கருவி எது? பதில், கொரோனாகிராஃப். இதன் சிறப்பம்சங்களை பற்றி பார்ப்போம். ஒரு நட்சத்திரத்தின் பிரகாசமான ஒளி அதன் அருகே உள்ள மங்கலான கோள்களை மறைத்துவிடும். கொரோனாகிராஃப் என்பது நட்சத்திரத்தின் ஒளியை மட்டும் தடுத்து மறைக்கும் ஒரு ஒளிபுகா வட்டு போன்ற கருவியாகும். நட்சத்திர ஒளி தடுக்கப்படுவதால் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும் கோள்களை நேரடியாக படம் பிடிக்க முடிகிறது. இது டைரக்ட் இமேஜிங் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஹப்பிள் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், கெக் போன்ற பெரிய டெலஸ்கோப்களில் இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது. 2027இல் ஏவப்பட உள்ள நாசாவின் நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் மேம்படுத்தப்பட்ட கொரோனாகிராஃப் கருவி பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கருவியின் மூலம் கோள்களின் வளிமண்டலம் மற்றும் அவை நட்சத்திரத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளன என்பதை வானியலாளர்களால் துல்லியமாக கண்டறிய முடிகிறது. அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்துறைக்கான புலிட்சர் விருது வென்ற இந்தியர்கள் யார்? பதில், ஆனந்த் RK மற்றும் சுபர்ணா சர்மா. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் விருதுகள் மே 4 அன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் இல்லஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட்ரி பிரிவில் இந்தியாவில் நடைபெறும் டிஜிட்டல் மோசடிகளை பற்றிய டிராப்டு என்ற ஆவணப்படத்திற்காக 2 இந்தியர்கள் விருது வென்றுள்ளனர். அவர்கள் ஆனந்த் RK, இவர் மும்பையைச் சேர்ந்த ஆர்டிஸ்ட் ஆவார். சுபர்ணா சர்மா டெல்லியைச் சேர்ந்த புலனாய்வு பத்திரிகையாளர் ஆவார். இவர்கள்
ப்ளூம்பர்க் நிறுவனத்தின் நட்டாலி ஒபிகோ பியர்சன் என்பவருடன் இணைந்து இந்த விருதை பகிர்ந்து கொள்கின்றனர். சர்வதேச செய்தி அறிக்கை பிரிவில், அதாவது இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டிங் பிரிவில் அனிருத்தா கோஷல் என்பவரும் கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த புலனாய்விற்காக பரிசு வென்ற அணியில் இடம்பெற்றுள்ளார். அடுத்த கேள்வி, பிளாஸ்டிக் பாட்டில்களை 3 மாதங்களுக்குள் சிதைக்கும் கடல் பாசி எங்கு கண்டறியப்பட்டது? பதில், சென்னை ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் கண்டறியப்பட்டது. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்களை சுமார் 3 மாதங்களுக்குள் சிதைக்கும் யுரோனேமா ட்ரென்டோனன்ஸ் எனும் நுண்ணிய கடல் பாசி வகை சென்னை ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் கண்டறியப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் உயர் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாசியை கண்டறிந்தனர். இந்த நுண்பாசி பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொண்டு பாட்டில்கள் மற்றும் பால் கவர்களில் பயன்படுத்தப்படும் கடினமான பிளாஸ்டிக் வகைகளை சிதைக்கும் திறன் கொண்டது. ஆய்வக சூழலில் 12 வாரங்களில் சுமார் 21% முதல் 27% வரையிலான பிளாஸ்டிக்கை இந்த பாசி வெற்றிகரமாக சிதைத்துள்ளது. இது தவிர கடல் பாசியிலிருந்து தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் மாற்றுகள் மண்ணில் 10 முதல் 45 நாட்களுக்குள் இயற்கையாகவே மட்கிவிடும் தொழில்நுட்பங்களுக்கு தற்போது உலகளவில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கேள்வி, 2026 தேர்தலில் தமிழகத்தில் நோட்டா பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? பதில், 0.41%. மொத்த நோட்டா வாக்குகள் 1,99,801 ஆகும். இது 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.75% இருந்த நோட்டா இம்முறை குறைந்துள்ளது. தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23, 2026 அன்று நடந்தது. அதாவது இதில் என்ன கேட்பாங்கன்னா 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது தமிழகத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டா என்பதோட ஃபுல் ஃபார்ம் நன் ஆஃப் தி அபோவ் என்பதாகும். அடுத்த கேள்வி, IGRUA எனப்படும் இந்திரா காந்தி ராஷ்டிரிய ஊரன் அகாடமி எனும் விமானிகளுக்கான பயிற்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பதில், உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் அமைந்துள்ளது. 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அகாடமி இந்தியாவின் முதன்மையான விமான பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது இந்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இங்கு வணிக ரீதியான விமானி உரிமம், BSc ஏவியேஷன் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, வியட்நாம் அதிபர் டோ லாம் சமீபத்தில் இந்தியாவின் எந்த வரலாற்று இடத்திற்கு வருகை தந்தார்? பதில், பீகார் மாநிலம் கயா. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான மகா போதி கோயிலில் அவர் வழிபாடு நடத்தினார். புனித போதி மரத்தின் கீழ் தியானம் செய்தார். மே 5 முதல் 7ஆம் தேதி வரை நடந்த இந்த 3 நாள் பயணத்தில் அவர் கயாவில் உள்ள வியட்நாமிய மடாலயத்திற்கும் சென்றார். அடுத்த கேள்வி, ஸ்ட்ரீட் சைல்டு வேர்ல்டு கப் எனப்படும் தெருவோர சிறுவர்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? பதில், மெக்சிகோ சிட்டி. இதில் இந்தியா, பிரேசில், வங்கதேசம், ஜெர்மனி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து சுமார் 30 அணிகள் பங்கேற்கின்றன. சென்னையை சேர்ந்த கருணாலயா தொண்டு நிறுவனத்தால் மீட்கப்பட்ட சிறுமிகள் அடங்கிய 15 பேர் கொண்ட குழு இந்திய மகளிர் அணியாக இதில் பங்கேற்கிறது. இந்த தொடர் பொதுவாக உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடக்கும் நாடுகளிலேயே அதற்கு சற்று முன்னதாக நடத்தப்படும். நேயர்களே, தினசரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.